ஹை டு ஆல். ரொம்ப நாளாகவே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்ம விவசாயம் பண்ணுறோம், விவசாயத்துக்காக என்ன பண்ணுறோமோ இல்லையோ, எப்படி விவசாயம் பண்ணுறதுன்றத நம்மளோட சேனலில் எப்படியாவது ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிடணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. ஆனால் அது முடியவே கிடையாது. ஆனால் 6 மாதம் கஷ்டப்பட்டு அப்பப்போ என்னால் முடிஞ்ச வரையும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சைட் பை சைடாக எடுத்த கிளிப்ஸை வச்சு எப்படி விவசாயம் பண்ணுறோம், நாற்று நட்டு களை எடுத்து எப்படி கருது இருக்கிறோன்ற வரையும் ஒரே வீடியோவில் 6 மாதம் ப்ராசஸை 6 நிமிஷத்தில் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னடா எல்லோரும் விவசாயம் பண்ணுறீங்க, விவசாயம்னா என்ன பெரிய விஷயமா, கருது இருக்கிறது எல்லாம் டிராக்டர் வந்துருச்சு, மிஷின் வந்துருச்சு, அது இதுன்னு ஏதேதோ சொல்லுவாங்க. நஷ்டம் வரும், லாபம் வரும், என்ன வேணால் சொல்லுவாங்கங்க. விவசாயத்தில் நஷ்டமும் பார்க்கலாம், லாபமும் பார்க்கலாங்க. நம்ம இறங்கி வேலை பார்த்தா லாபம் பார்க்கலாங்க. எல்லாமே ஒருத்தவங்க செய்யணும், நம்ம நின்று வேடிக்கை தான் பார்க்கணுன்னு முடிவு பண்ணி விவசாயம் பண்ணிங்கன்னா நஷ்டம் மட்டும்தாங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி நாங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்த்தது தாங்க இந்த விவசாயம். நாற்று நடுறதோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தொலியை உழுதுக்கிட்டு அந்த தொலியில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வச்ச நெல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா முளைக்கட்டி வந்திருக்குங்க. அதை 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த நெல்லை அழகாக பாவி விட்டிங்கன்னா அது 2 நாளைக்கு அப்புறம் அழகாக குட்டி குட்டியாக முளைச்சி வர ஆரம்பிக்குங்க. கரெக்டாக 28வது நாள் 30வது நாள் ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குங்க. அந்த நெல் கணக்குக்கு ஏற்ற மாதிரி அதை நாற்று நட பறித்து ஆரம்பிச்சிடணுங்க. இடையில எந்த உரம் போடுறதும் கட்டலை, எதுவுமே போடலை. விதை போட்டோன்னே கரெக்டாக தண்ணி மட்டும் பறிச்சிட்டே இருந்தால் 1 மாதத்தில் இந்த மாதிரி தளத்தலன்னு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட்டே வீட்டில் மாடு இருக்கனால இயற்கை உரம் கொண்டு வந்து மேக்ஸிமம் போட்டுகிட்டே இருப்போம். எப்போவுமே அது போட்டுகிட்டே இருந்து அந்த மண் ஃபுல்லாக நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் தான் தொலி அடித்து அதில் நாற்று பாவி இருப்போம். அதனால் எந்த உரமும் எதுவுமே நாங்கள் சேர்க்க மாட்டோங்க. ஏன்னா இதை மேக்ஸிமம் நம்ம மாதிரி தான் சப்போஸ் சேல்ஸ் பண்ணால் கூட எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால அந்த பழக்கம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ இயற்கை உரம் போட்டு நல்லா 30 நாள் ஆனோன்னே தலைன்னு வந்துடுங்க. கரெக்டாக 30வது நாள் 2-3 பேர் ஆள் சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நாற்று பிடுங்கி நடுறதுன்றது கண்டிப்பாக என்னாலே அம்மாவாலையும் மட்டும் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்தினால நாற்று பிடுங்கி நடுற ப்ராசஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஆள் சேர்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரியும், யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க அப்படின்ற மாதிரியும், ஒர்க்கே தெரியாட்டியும் கூட அவங்களையும் சேர்த்து நாங்கள் அவங்களுக்கு சேலரியெல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க. ஒர்க்கே தெரியாட்டியும் கூட நம்ம எப்படியாவது போய் ட்ரையாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற பட்சத்துக்கு வர்றாங்களே அப்படின்ற விருப்பத்துக்காகவே நான் ஒர்க்கு தெரியாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 2 டேஸ் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த சேலரியை வாங்கி இவங்களுக்கு சேலரியாக மல்டிபிள் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேங்க. என்ன தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த காலத்தில் எப்படியாவது லைக்காவது பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரியும், இன்னும் குட்டி குட்டி குழந்தைங்களும் விருப்பப்பட்டால் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் அவங்கள விட்டுருவாங்க. அவங்க நல்ல தொழில்களை ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு அவங்களால முடிஞ்ச ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. கரெக்டாக ஒரு 15 டேஸ் 20 டேஸில் ஒரு களை எடுக்கணுங்க. அந்த களை எடுத்து முடித்தோன்னே தான் பயிரில் எந்த பூச்சியும் எதுவும் விழுகாமல் நல்லா க்ரீனிஷாக இருக்குங்க. அந்த க்ரீனிஷாக இருந்து முடித்த டயத்துலேயே என்னென்னா அதுக்கு இடையில உள்ள புல்லெல்லாம் களை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. களை எடுக்கிற டயத்தில் நான் ஒர்க் போயிட்டுன்ற காரணத்தினால அந்த வீடியோ மட்டும் என்னால் எடுக்க முடியல. களை எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, களை எடுத்து முடித்த உடனேயே அடுத்த நாளே நான் போய் ஷாப்பில் யூரியாவும் பொட்டாசும் மட்டும்தாங்க வாங்கிட்டு போடுவோம். வேறு எந்த உரமும் போட மாட்டோம். வேறு எந்த பேரும் இதுவரை நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, நிறைய சாகுபடி கிடைக்குதான்னு நாங்கள் போட்டு கண்ட உரமும் போட்டு மண்ணை கெடுக்கவும் மாட்டாங்க. நான் குழந்தையா இருக்கையிலேருந்தே விவசாயம் பண்ணுறோம். அப்போ இருந்தே யூரியாவும் பொட்டாசும் மட்டும்தான் போடுவோமே தவிர வேறு எந்த உரமும் போட மாட்டாங்க. அது போட்டுகிட்டே ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் லைட்டாக கருது பறிய ஆரம்பிக்குங்க. அந்த பறிகிற டைம் பார்த்தீங்கன்னா, அப்பா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகுதுன்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரியுங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா அந்த பாலாக இருக்கிற நெல் ஃபுல்லாக முத்தி வர ஆரம்பிக்குங்க. அது முத்துற டைம் அப்பா இனிமேல் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்கையில் சில டைம் என்ன ஆகிடும்னா செந்தால் விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்டிஷாக வர ஆரம்பிச்சிடும். அந்த பறிச்சலை கம்மி பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணோம். அந்த டைம் மட்டும் அந்த பூச்சிங்கள் சாகிற மாதிரி முடிஞ்சால் மருந்தடிப்போம், இல்லைன்னா அதுவும் செய்ய மாட்டோம். இருந்தாலும் இருந்துட்டு போது சாப்பிட்றது பூச்சி சாப்பிட்டது போக மீதை இருந்தால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருவோங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அது நல்லாவே முத்தி எல்லாமே பறிஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது நல்லா வைக்கோல் ஆகிற அளவுக்கு அந்த க்ரீனிஷ் எல்லாம் காஞ்சு மெதுவாக அது ஒரு ப்ராசஸ்க்கு 1 மந்த்துக்கு வந்துகிட்டே இருக்குங்க. இதில் முக்கியமானதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீனிஷ் ஆகிற டைமில் நமக்கு சம மழை அடித்து விட்டு போயிடுச்சுன்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதும் சோனி முடிஞ்சுன்னு தாங்க நினச்சிக்கணும். ஏன்னா கருது பிறக்கிறதா இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாமே தண்ணிக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். நல்ல வேலையாக இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. கரெக்டாக நட்டு முடித்த 2வது மாதத்துலேயும் 3வது மாதத்துலேயும் மழை செம்மையாக வெளுத்து வாங்கினால அந்த டைம் நமக்கு தண்ணி தேவை அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது நாற்றுக்கும்
வயலுக்கும் எந்த டேமேஜுமே ஆகலை, எந்த பூச்சி எதுவுமே விழுகலை. மழை தண்ணி மேக்ஸிமம் நாற்றுக்குள்ளே இருந்து நாற்று வளர்கிறது இன்னும் ரொம்பவே நல்லதும் கூட. அப்படின்றதுனால அதை கட்டி வச்சு மழை தண்ணியவே தேக்கி நம்ம பாய்ச்சிக்கிட்டோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சிற வேலையே நமக்கு மிச்சம். அந்தளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு ரெயின் இந்த டைம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அப்படியே ஒரு வழியாக நல்லா ஃபுல்லாக கருது பறக்கிற ஸ்டேஜுக்கு வந்தோடனே அப்பாடா இதை பறக்க முடிச்சிட்டா வேலை முடிஞ்சு அப்படின்னு அந்த நெல்லை பார்த்துட்டே ஒரு புலம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக அந்த நெல் கருது பறக்கிற அன்னைக்கு விடியாமையும் இருக்க சாப்பாடை எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடியாந்து கையிலையே கருது பறக்கி அரியறியாக போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன அரியறியா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி வச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி அழகாக அங்கனைக்கு போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி போட்டு வச்சதுக்கு அப்புறம் அதை கொஞ்சமாக கட்டி நம்மளால் எவ்வளோ தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட்டி அந்த தூக்கி கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இதுவரையும் ப்ராசஸே கிடையாதுங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளோட வேலை இல்லை வண்டியோட வேலை அப்படின்றதுக்காக அந்த வண்டியை விரட்டி தேடி பிடிக்கிறது இருக்குது பாருங்கள். ஐயோ அதுதாங்க இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். எங்கள் நேரமோ என்னமோ தெரியல, நாங்கள் கூப்பிட்டா மட்டும் வண்டி அவ்வளோ சீக்கிரமாக வரவே வராது. அதை ஒரு வழியாக விரட்டி பிடிச்சிட்டு அடித்து முடித்தோன்னே எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு அப்பா சாமி அப்படின்ற மன திருப்தியோட அன்னைக்கு வந்த எல்லாரும் கருது பறக்கி முடித்த சந்தோஷத்தில் இருக்க இளநியை மட்டும் வெட்டி குடிச்சிட்டு நிம்மதியாக அன்றைக்கி போய் தூங்கையில் ஒரு தூக்கம் வரும் பாருங்கள். நானும் ஒர்க்கு போய் ஒருத்தவங்க கிட்ட சேல்ரி வாங்கி அதையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இதில் இருக்க சந்தோஷம் அதில் இருக்கவே இருக்காதுங்க. அவ்வளோ நிம்மதியாக அன்றைக்கி தூங்குவேங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நமக்கு முடியுது. கருதடிக்கிறது நெல்லை விற்கிறதெல்லாம் செகண்ட் வீடியோவில் சீக்கிரமாக வந்துட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ்.